வணக்கம். வில்லம்பு செய்திகள். சென்னை ஆவடியில் 3வது முறையாக உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை கண்டித்து தேமுதிக சார்பில் அதன் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் ஆவடி மாநகராட்சி எம்ஜிஆர் திடல் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மின் கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் எனவும், தமிழக மக்களுக்கு உரிய காவிரி நீரை பெற்றுத்தர வேண்டும் எனவும், ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் பாமாயில், பருப்பு உள்ளிட்டவைகள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்று கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன உரையாற்றிய பிரேமலதா விஜயகாந்த், மின் கட்டண உயர்வு, நியாய விலை கடைகளில் எண்ணெய், பருப்பு உள்ளிட்டவை சில மாதங்களாக வழங்கப்படாமல் இருப்பதை கர்நாடக அரசு காவிரி நீர் தர மறுப்பதை கண்டித்து ஆவடி மாநகராட்சி அருகில் கண்டன உரையாற்றினார். மேலும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது என்பதற்கு குளத்தூர் தொகுதியே சாட்சி எனவும், பல உயிர்களை தினம்தோறும் படுகொலை செய்யப்படுவது நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலைக்கு காரணமானவர்கள் உண்மையிலேயே எத்தனையோ பேர் உள்ளார்கள். ஆனால் உண்மை கொலையாளியை கண்டுபிடிக்காமல் காவல்துறை ஒரு ஏவல் துறை போல் மாறி சம்பந்தமில்லாமல் மற்றவர்களை கைது செய்து இந்த வழக்குகளில் கொண்டு வந்து இணைத்துள்ளார்கள். இந்த கொலைக்கு முழு காரணம் ஆளும் கட்சியான திமுக தான் என்று மக்கள் குற்றம் சாட்டுவதாக பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். ஆளும் கட்சிக்கு சூடு சொரணை எதுவும் இல்லையா? எப்பெல்லாம் உங்க ஆட்சி வருகிறதோ அப்பெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போகிறது. ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் கொள்ளை வழக்குகள் அதிகமாகின்றன. அனைத்து கட்சிகளும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குகள் கொண்டு வர வேண்டும் என்றும் திமுக எண்ணுகிறது என்று கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.